மனித வாழ்க்கை என்றால் என்ன? மனிதர்களாக நாம் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகள் ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நாம் முதல்ல ஆன்மீகத்தில் பயணிக்கும்போது அந்த கேள்விகள் நமக்கும் இருந்துச்சு. எதுக்காக இந்த மனித வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு? ஞாபையே மனிதர்களாக இருக்கிறோம். மற்ற மிருகங்கள் ஜீவன்களை தாண்டி நமக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஔவையார் கூட இதை பற்றி ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ஆனாலும் இந்த மனித பிறவியை நிறைய பேர் வீணடிக்கிறாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையை சிதைச்சிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு கவலையோட ஒரு நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிட்டு ஏழ்மையில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையவே புனிதமாகவும் அரிதானதாகவும் ஒரு காண கிடைக்காத ஒரு பிறப்பாகவும் மனித பிறவிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவும் பார்க்கக்கூடிய அளவில் பல புராணங்களில் சொல்லப்படுது. நம்ம வெளியில் பார்க்குற இந்த உடல், இந்த மனித உடல் அப்படிங்கிற இந்த பிறப்பு கொடுத்ததற்கு முக்கியமான ஒரு சுருக்கமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறது யார், எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருக்கிறாரு, அவரை எப்படி அடையிறது அப்படிங்கிற அந்த பயிற்சிக்கான ஒரு வடிவம்தான் இந்த மனித உடல். இயல்பாகவே சொல்லணும்னா நம்ம இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அதாவது உடல், மனம், புத்தி, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆன்மா. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அழிவில்லாதது. அது பொதுவாக எல்லாருமே சொல்கிறது. அதை உணர முடியுமே தவிர அது நம்ம ஒரு உயர்ந்த நிலை ஆன்மீகத்தில் இருக்கும்போது நம்மளால் அதை பார்க்கக்கூட முடியும். அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். இறைவனை நோக்கி அடைவதற்கான ஒரு பயணத்தில் இந்த ஆன்மா பூமிக்கு ஒரு பயிற்சிக்காகவும், ஒரு சோதனைக்காகவும், ஒரு வாழ்வியலுக்காகவும், ஒரு சந்தோஷத்துக்காகவும், ஒரு நிறைவுக்காகவும், தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும், எல்லா விதமான ஒரு சூழ்நிலைக்காகவும் ஆன்மா இங்கே வருது. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ட்ரெயின் மாதிரிங்க அது. இந்த ட்ரெயினுடைய பயணத்தில் பலவிதமான பயணிகள் இதுக்கு வராங்க. ஒரு ட்ரெயின் நம்ம கிளம்புறோம், இங்கேருந்து நம்ம ஒரு ஊருக்கு சென்னைக்கோ பெங்களூரோ போகிறோன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் இதுவும் இறைவனை போய் அடையக்கூடிய ஒரு ட்ரெயின் இது. அந்த ட்ரெயினுக்கு நமக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்படுது. அந்த மனித பிறவியோடு நாம் இந்த ட்ரெயினில் ஏறுறோம். பலருமே இந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. நீங்கள் ஒரு காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன். இப்படி பல பேர் அந்த ட்ரெயினில் ஏறுறோம். அந்த ட்ரெயினில் ஏறும் பொழுது பல பேர் பல பிரச்சனைகளோட, பல விஷயங்களோடு வருவாங்க, பல காரணங்களுக்காக வருவாங்க. ஏறினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறணும், இந்த ட்ரெயின் எங்கே போகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஸோ அது மறக்காமல் அது நம்ம அந்த ஞாபகத்தோடையே அந்த விழிப்புணர்வோடையே நம்ம இருக்கிறது ரொம்ப அரிது. திரும்பவும் அந்த விழிப்புணர்வுக்கு அந்த எண்ணத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் எதுக்காக இந்த மனித பிறவி, நாம் எதுக்காக இங்கே பிறந்திருக்கிறோம், நாம் ஏன் மனிதர்களாக இருக்கிறோம், ஏன் மிருகமாக இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வியில் முடியுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஒருத்தர் ஒரு சந்தோஷத்துக்காக பிறந்திருப்பார், ஒருத்தர் ஒரு கர்மவினையை கரைக்கிறதுக்காக பிறந்திருப்பார், ஒருத்தர் ஆன்மீக நோக்கத்துக்காக பிறந்திருப்பார், ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட திறனை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக பிறந்திருப்பார், ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்காக பிறந்திருப்பார். அகங்காரத்துலேயோ கோபத்துலேயோ சில விஷயத்தில் வீக்காக இருப்பார், அதை கொஞ்சம் அவர் குறைச்சிக்கணும், அதில் கொஞ்சம் பணிவை கற்றுக்கணுங்கிறதுக்காக இறைவன் படைப்புகள் கொடுத்துருப்பார். ஒரு சிலர் உறவுகளுக்காகவே பிறப்பாங்க, ஒரு சிலர் பாதுகாப்புக்காக பிறப்பாங்க, ஒரு சிலர் மனித குலத்தை காக்கிறதுக்காக பிறப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி ஆன்மீக பணிகளுக்காக செய்கிறதுக்காக பிறப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பலரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் பயணம்தான் இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, நாம் இந்த ரயிலுக்குள்ளே இருக்கிறோம், நாம் இந்த ரயில் பயணத்தை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோங்கிறத நம்ம அந்த இடத்துல உணரணும். அந்த உணர்கிற இடம்தான் மனித பிறவி எதற்காக, நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் அங்கே தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்வி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்துட்டிங்கனாவே ஓஹோ நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணிச்சுட்டு இருக்கிறோம், ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். அது வரைக்குமே எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், இந்த மனித பிறவி எதுக்காக சாகிறோம், எதுக்காக பிறக்கிறோம் அப்படிங்கிற எந்த கேள்விகளுக்குமே மனிதனுக்கு விடை கிடைக்காது.
மனிதனுக்கு நம்ம மனித பிறவிக்கான எல்லா கேள்விகளுக்கான விடை கிடைக்கணும்னா முதல்ல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம் யார், இந்த உடல்னா என்ன, மனித பிறப்புனா என்ன, நம்மளுக்குள்ள மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் யார், இவங்கெல்லாம் எதுக்காக இருக்கிறாங்க, எல்லோரும் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எங்கே போய் சேரணும், இறைவன்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகள் அந்த சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாவே நீங்கள் ஆன்மீக பயிற்சிக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஆன்மீகம். ஸோ அந்த இறைவனை நோக்கி நம்ம அடையாமல் நிறைய பேர் அந்த ட்ரெயினை விட்டு பாதியில் இறங்கிறீங்க, வேறு ஒரு ஊருக்கு போயிடுறீங்க, வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செஞ்சிடறீங்க, அந்த பயணிகளோடையே சேர்ந்து வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிடுறீங்க, அங்கே இருக்கிற பயணிகளே வேறு ஒருத்தரோடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போய் திரும்ப அந்த ட்ரெயின்லேயே வரீங்களே தவிர அந்த ட்ரெயினை விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகவே இல்லை, வெளியே போகவே இல்லை, அந்த பயணத்தை முடிக்காமையே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தணும்னு சொல்லப்படுது திருக்குறளில். ஸோ நம்ம இந்த பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் மாதிரி தான். இந்த பயணத்தை நம்ம முடிக்கணும். அதுக்கான விஷயத்தை நம்ம உணராத வரைக்கும், தெரிஞ்சிக்காத வரைக்கும் ஒரு வீடு, ஒரு இருப்பிடம், ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை, இந்த சொசைட்டி நமக்கு போடுற பிரச்சனைகளில் வச்சு அந்த பிரச்சனைகளே பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்கள வாழ்க்கையவே பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ சுருக்கமாக இந்த மனித பிறவி அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோருமே ஒரு பயணத்துக்காக வந்திருக்கிறோங்க. அந்த பயணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தை நம்ம முழுமையாக நேர்த்தியாக அருளோட இயற்கையோடு இணைஞ்சி ஆன்மீக ஞானத்தோட அறிவோடு இல்லை, ஞானத்தோட அறிவுங்கிறது வேறு. இங்கே அதாவது இப்போ இருக்கிற மக்களுக்கு 200% அறிவு இருக்குது, 1% கூட ஞானம் இல்லை. அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டதை உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஞானம் அப்படிங்கிறது வேறு, எதையாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற அறிவுங்கிறது வேறு. அறிவுங்கிறது வெளிமுகமாக நீங்கள் கற்றுக்கிற விஷயம், ஞானம்ங்கிறது வெளிமுகமாக எங்கேருந்து வராது, உள்முகமாக இருந்து வரும். உள்முக தேடலில் கிடைக்கக்கூடியது ஞானங்க, வெளிமுக தேடலில் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு அறிவு. உள்முக தேடலில் கிடைக்கக்கூடிய ஞானம் அறிவுக்கு வந்து தான் வரும். அதுவும் அது என்ன ஏதுங்கிறத நம்ம பரிசோதிக்கணும். அது புத்தியும் மனதையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது அடுத்த பதிவில் நம்ம அதை பற்றி மனம் சார்ந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் ஒரு ட்ராவலில் இருக்கிறோம். நீங்களும் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, நான் ஒரு ட்ராவலில் இருக்கோம். நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ணுறோம், எதுக்கு டிக்கெட் எடுத்துருக்குறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், எங்கே போய் சேர போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாவே இந்த மனித பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம எல்லோருமே இறைவனை நோக்கி போய் அடையக்கூடிய பணிக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த ப்ராசஸில் பூமி அப்படிங்கிற இடம் ஒரு பயிற்சி கூடம். அதில் சில பேர் பயிற்சிக்காக வந்திருக்கிறோம், சில பேர் வேறு ஒரு காரணங்களுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். மனித பிறவியை நம்ம வீணடிக்காமல் நம்ம அது ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு, அது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிதான ஒரு பிறப்பு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த இறந்து போகிறது, அந்த வாழ்க்கை வெறுத்து போகிறது, லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, தனிமையாக இருக்கிறது, யாருமே எனக்கு உதவலைன்னு நினைக்கிறது, உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய ஆன்மாவை பலவீனப்படுத்தும், உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தும், ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பீங்க, மனம் அழுத்தம் அதிகமாகும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எந்த பயணத்துக்காக வந்திருக்கிறோங்கிறத தெரிஞ்சு நம்ம எல்லோரும் பயணிக்கிறது, அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது தான் அது சரியானதாக இருக்கும். எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும். நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பின அடுத்த நொடி நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சுத்தமான ஆன்மீகம், ஆரோக்கியமான ஆன்மீகத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாவே அது தன்னுணர்வு நிலைக்கு போகலாம். நீங்கள் மனித பிறவியை உணரணுன்னாவே நீங்கள் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய பயணம் என்ன, இது எப்படி, இந்த லைஃப்னா என்ன, இந்த ஹியூமன் லைஃப்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, இயற்கைனா என்ன, உடல்னா என்ன, அதை கடந்து மற்ற விஷயங்கள்லாம் என்ன, இது எப்படி இயங்குது, எதுக்காக நம்ம என்ன வேலைக்காக பிறந்திருக்கிறோம், என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கோம், இந்த ட்ரெயினில் நம்ம எங்கே போய் பயணிக்க போகிறோம், எங்கே போய் எப்படி போய் இறைவன் அடைய போகிறோம், இந்த குடும்பம்னா எதுக்கு, நம்மளோட வேலைன்னா எதுக்காக இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஓடி சம்பாதிக்கிறோம், இதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு பயிற்சியில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன்லேயே ஆன்மீக ஞானத்தின் மூலியமாக மனித பிறவிக்கான வாழ்வியல் எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு இறக்குறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான எல்லா தெளிவையும் ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த பயிற்சியின் மூலிமா நீங்கள் அந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மேற்கொண்டு அதை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம். யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் நல்லபடியாக கற்றுக்குங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். மனித பிறவினா என்ன, எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன வாழ்க்கை நோக்கத்துக்காக, சோல் பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, இங்கே ஒரு வேலை இருக்குது. அதை விட்டுட்டு உலக பிரகாரமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இன்ஜினியரிங், அதை விட்டால் கவர்மெண்ட் ஜாப், இப்படின்ட்டு ரொட்டேட்டடாக நம்ம பிஸ்னஸ் இது மாதிரி இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு சோலுக்கும் தனியாக யூனிக்கான ஒரு வேலை இருக்குது. அது என்ன நமக்கு தெரியணும்.
ஸோ அதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஸோ ஆன்மீகத்துக்குள்ளே வாங்க, அதை தேடுங்க. தியானத்தின் மூலிமா, வேறு ஏதோ ஒரு குருமார்கள் அருள் மூலியமாகவும் தெய்வத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சரியான குருவை தேடி போய் அது என்ன விஷயம் அப்படின்னு தேடி தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஆன்மீகத்தில் நீங்கள் தேடுறது கடைசி ஒரு விஷயம்தான் மனித குலத்திற்கான ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அதுவும் தெளிவான ஆன்மீகமாக இருக்கணும். மதம் சார்ந்து இருந்துடாமல் மதம் சாராததாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை தான் புத்தகங்கள், மத புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாங்க. நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் எல்லா குருமார்களும் சொல்லியிருக்கிறாங்க. மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணமுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த பயணம் தான் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு அந்த ட்ரெயினில் நம்ம கரெக்டாக நம்ம எதுக்காக போகிறோம், என்ன காரணத்துக்காக போகிறோம், என்ன டைமிங்கில் போகிறோம், நம்மளோட டிக்கெட் எதுக்காக எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னாவே, நீங்கள் சரியானபடி போய் சேர்ந்தீங்கன்னாவே, இந்த பயணத்தை கரெக்டாக முடிச்சிங்கனாவே போதுமானது. இடையில இறங்கிடாமல், இடையில யாரோடையும் சேராமல், அந்த ட்ரெயின்லேயே திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏறி இறங்காமல் அந்த ட்ரெயினோட பயணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் சுருக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லது.